திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை மகா தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். அங்கு கூட்டத்தொடர் நிலவரம் என்னவா இருக்கு, என்னென்ன முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. உலக பிரசித்தி பெற்ற தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் எனக்கூடிய அண்ணாமலையேஸ்வரர் கோவிலில் நாளை மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. நாளை காலை 5:30 மணி அளவில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் மலை உச்சியில் 2668 அடி உயரமுடைய மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 15,000 காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் நம்மளோட பக்தர்கள் வரீங்களா? வணக்கம். இப்போ எப்படி இருக்குது க்ரௌட்? எப்படி இருக்குது? ரொம்ப க்ரௌட் நிறைய இருக்குது. அண்ணாமலையாருடைய அருளால் நல்லா போயிட்டுருக்கு. தீபம் நாளை காலையில் 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். நல்லா இருக்குது. திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி கிடைக்கும். இங்கே வர்றது ரொம்ப பக்தி அதிகமாக இருக்குது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை இறைவாய் போற்றி. அதே போல் திருவண்ணாமலையில் நினைச்சாலே முக்தி கிடைக்கும். இங்கே வந்துக்குது ரொம்ப புண்ணியம். நம்மளுக்கு நல்லா சாமி தரிசனம் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்மளே சிவனே உருவம் மாதிரி இருக்குது. நாளைக்கு அந்த தீபத்தை பார்க்கணும் அவளோட காத்திருக்கோம். ஓகே, நிச்சயமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை தமிழக அரசு சார்பிலும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேருந்துகள் வசதிக்கான அங்கிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான செல்ல வேண்டும் மற்றும் மருத்துவ வசதிகள் என பல்வேறு வசதிகள் வரை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருக்காங்க. மேலும் கோவில் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 4 டன் அளவிற்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து கோவில் முழுவதும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு மிகுந்த ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை காலை முதலிருந்து நாளை மாலைக்குள் சுமார் 40 லட்சம் பக்தர்கள் இங்கு சேர்வார்கள் என்பது அதுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.